ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இட்லி மாவுலேயே நம்ம வந்து சாதாரணமாகவே இட்லி மாவு வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே குழி பண்ணி அரைப்போம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகா, தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, எண்ணெய் வந்து காஞ்சின்ட்டுருக்கு. சமையல் பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போடும்போது நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கறி போட நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம சூடோட சேர்க்காதீங்க, கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இது லேசாக வதங்கினோன்னே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சட்னி வைக்கிறேன். இதுக்கு சின்னதாக ஒரு சட்னி வந்து காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உளுந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது பெருங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள், பெருங்காயம். பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தான் வச்சுருக்கேன், கழுவிட்டு வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2-3 இருக்குது. இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அதே சட்டியிலே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த உளுந்தும் பெருங்காயமும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சவொடனே தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா கடைசியில் இதை அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல சேர்த்து அரைச்சிட்டோம்னா அவ்வளோ இதாக இருக்காது. கடைசியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் குறப்பாக நல்லாயிருக்கும். இதுலேயே தேங்காய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. நான் இது கொஞ்சம் கலர் பண்ணோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் கல்லுப்பும் இதிலே சேர்த்துட்டேன். இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னா தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு இப்போ கூட நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் வதங்கிடும். இது அரைக்கிறதுனால பூண்டு நம்ம கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தெரியாது எனக்கு. தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினோன்னே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வந்துடலாம். இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை தான் நல்லாயிருக்கும். இதில் பாதியாக மாவு ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஃபுல்லாக ஊற்றினா எடுக்க வராது. பாதியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. இதுதான் ஈஸியாக எடுக்க வரும். பாருங்க, லைட்டாக திருப்பினாலே வந்துடும். இதுலேயே உங்களுக்கு வெல்லம் போட்டு இனிப்பு பணியாரமும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.